சொற்கள் நம்முடையவை. அர்த்தங்கள் மற்றவர்களுடையவை. ஓஷோவின் வார்த்தைகள் சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. மீன் என்றால் எனக்கு உயிர் என்றார். சாப்பிடுபவர் மீன் என்றால் எனக்கும் உயிர் என்றான். காப்பாற்றுபவன். இரண்டும் ஒரே வார்த்தை. அர்த்தங்கள் வேறு. மழை செய்யும் போது சொம்பு வைத்தால் அதில் நிரம்பும். ஏரியில் அதற்கேற்றாற்போல் நிறையும். குற்றம் மழையில் இல்லை. நீர் எதில் நிறைகிறதோ அதை பொறுத்துதான் அதன் அளவும் இருக்கும். அப்படித்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என யார் மீதும் குற்றம் சொல்வது தவறு. தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து பார்த்தால் ஆயுதம் என புத்தகங்களைப் பற்றி கூறுவார்கள். எனவே பல புத்தகங்கள் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி உள்ளது. வாழ்க்கையை ஒரு பக்கமாக புரிந்து கொண்டு கவலைப்படுபவர் ஏராளம். அருவிகள் வைரத்துங்கல் என்பது கவிஞர் சுரதாவின் கவிதை. பிறர் மீது நமக்கு அன்பும் பாசமும் இருப்பதால்தான் உலகமே இயங்குகிறது. கல்லுக்குள் ஈரம் என்பது போல் பல பேருடைய மனதில் அன்பு ஆழ்மனதில்தான் இருக்கிறது. உலகம் இயங்குவது அன்பு எனும் ஈரப்பசையால் மட்டுமே. ஆயுதங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை நம் வார்த்தைகள் மூலம் நிறைவேற்ற முடியும். எனவே பேசும் வார்த்தைகளை யோசித்து பேசி அதே நேரம் சுற்றி உள்ளோரிடமும் நல்ல விதம் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ